எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய இந்த ஒரு அற்புதமான மாதாந்திர கருத்தரங்கத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ஐயா சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகணும்னா நம்ம ஒரு சில விஷயங்களை சரி பண்ணிட்டோம்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படி என்னென்ன விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல் விஷயம், எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை தேடி வரும். நெகட்டிவான எனர்ஜி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தோம்னா நெகட்டிவான எனர்ஜி நம்மளை தேடி வரும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வீட்டில் வந்து ரொம்ப ஆனந்தமாக கிளம்பி போகிறீங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, வீட்டிலேருந்து வெளியில் போனதுக்கு அப்புறமா நீங்கள் போக வேண்டிய இடத்துல ஒரு துர்வாசனை அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, கெட்ட வாடை அடிக்குது அப்படின்னா உங்களுடைய ஆனந்தம் அந்த இடத்துல பறி போயிடும். மனசு டக்குன்னு கோவப்படும் அல்லது வந்து சஞ்சலப்படும். ஏன்னா ஒரு கெட்ட வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு மனசு என்ன போயிடும்னா நம்மளுடைய ஆன்ம பலம் குறைஞ்சு போயிடும். இதே ரொம்ப கோவமாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கோவமாக போகும்போது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷப்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எண்ண அலைகளை உருவாக்கக்கூடியது நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தான். உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் உங்களை சோகமாக வச்சுக்கிறதும் எந்த இடம்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தான். அந்த வகையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை டோட்டலாக மாற்றி பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை செஞ்சீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி மாறி பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு, எப்பவுமே நம்ம வீடுகளில் எதிர்மறையான விஷயங்கள் நிறைய இருக்கும். நம்ம வந்து காலையில் எந்ததுமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுவோம். அந்த கோவம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எதிர்மறையான அதிர்வுகளை உருவாக்கும். காலையிலிருந்து சாயந்தரம் வரலாம் ஒரு வீட்டில் வந்து ஓம் நமசிவாய மந்திரமோ அல்லது ஓம் சரவணபவ மந்திரமோ ஒரு மகாலட்சுமியினுடைய மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரங்கள் தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வரும். நமக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள், அதாவது இப்போ நல்லா ஓடிட்டு இருக்கிற ஃபேன் திடீர்னு ரிப்பேர் ஆகிறது, நல்லா இருக்கிற டியூப்லைட் வந்து ஃபியூஸ் போயிடுறது, இந்த மாதிரி வந்து அசௌகரியங்கள் எல்லாம் மாறி எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வுகள் இருக்கும், தேவையில்லாத செலவுகள் குறையும். ஆனால் அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எல்லா விதமான நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். திடீர்னு தேவையில்லாத விரைய செலவுகள்லாம் ஏற்படும். இதுக்கு காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிர்வலைகள். இதை தான் வந்து வாஸ்துவும் சொல்லுது, ஜோதிடமும் சொல்லுது. இந்த கிரகங்கள் வந்து தன்னுடைய கதிர்வீச்சுகளை வீட்டுக்குள்ளார கிச்சன் ரூமுக்கு ஒரு கிரகம் செயல்படும், பெட்ரூமுக்கு ஒரு கிரகம் செயல்படும், ஹாலில் ஒரு கிரகம் செயல்படும், டிவியில் ஒரு கிரகம் செயல்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய கதிர்வீச்சுகளை எந்த அளவுக்கு செலுத்துறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல அதனுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்படியே அந்த இடத்த நீங்கள் தூய்மையாக வச்சுக்கிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய மனோநிலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ அந்த இடத்த நீங்கள் தூய்மையாக வச்சுக்கினா எந்தெந்த விஷயங்களில் தூய்மையாக வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த தூய்மையாக வச்சுக்கிட்டா மட்டுமே உங்களால் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடைய முடியும், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை அடைய முடியும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும், குடும்ப உறவுகளில் ஒற்றுமை ஏற்படுத்த முடியும், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வியும் ஆரோக்கியமான உணவையும் நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர முடியும். நீங்கள் வெளியில் வேலைக்கு போகிற இடங்கிறது வந்து கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் தான். அங்கே போயிட்டு திரும்பி அதிக நேரம் இருக்கக்கூடியது உங்களுடைய வீடு தான். அப்போ அந்த வீட்டை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நார்மலாகவே வந்து நம்மளாலேயே நம்ம வீட்டை சரியாக வச்சுக்க முடியல அப்படின்னா மூன்றாம் நபர் தலையீடுகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து மனத்தடுமாற்றம் ஏற்படுதோ அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒருத்தர் உள்ள நுழைவார், உள்ள நுழைஞ்சு உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார், கடைசியில் அவர் உங்களை ஆட்கொண்டுட்டு குடும்பத்தை பிரித்து அவர் தனியாக கூட்டு போயிடுவார். இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்குது. எந்த இடத்துல பெற்றோர்களுடைய அரவணைப்பு குறைவாக இருக்குதோ அந்த இடத்துல தான் காதல்ங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. அதனால் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாழாக போயிடுது. ஸோ வேலையில் இருக்கக்கூடிய அக்கறை குடும்பத்திலையும் காமிக்கணும். இது எல்லாத்துக்கும் சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகணும்னா அது வந்து வீடாக தான் இருக்கும். இப்போ ஒரு குழந்தைகளுடைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடமும் வீடு தான், கணவன் மனைவி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடமும் வீடு தான், பொருளாதாரத்தை நிறைவாக வச்சிருக்கக்கூடிய இடமும் வீடு தான். அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம ஒரு தூய்மையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம்னா எல்லா விதமான பிரச்சனையும் சரியாயிரும். ஏன்னா எல்லா அதிர்வலைகளும் நம்ம வீட்டுக்குள்ளார செயல்படும், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். நம்ம இப்படி வீடுகளில் சமையல் அறைனா தனி, பெட்ரூம்னா தனி, ஹால்னா தனி, படிக்கிற அறை தனி, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். 9 நவகிரகங்களையும் நம்மளும் வீட்டில் ஒரு அமைப்பில் தான் வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வீடு தான் வந்து நமக்கு இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு மைய புள்ளி. அதிலிருந்து தான் எல்லா விதமான செயல்பாடுகளுமே இருக்கும். அப்போ எதிர்மறையான ஆற்றல்கள் எங்கெல்லாம் உருவாகும் அப்படின்னா நம்ம ஒரு வீடு கட்டும் பொழுதே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவங்களுடைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இப்போ சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு
திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை கரு உருவானதுலேருந்து சொல்லுவாங்க, நல்லா இறைவன் ஆலயங்களுக்கு போங்க, இறைவன் சார்ந்த விஷயங்களை கேளுங்க, இறை சார்ந்த புத்தகங்களை படிங்க, பெரியோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, கருவில் வளரக்கூடிய குழந்தை 9 கிரகங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட எந்த விதமான தோஷமும் இல்லாமல் பிறக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதை பற்றி எதாவது யோசிக்கிறோம்னா கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. காரணம் என்னென்னா, நமக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடையவே கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிக்க மாட்டோம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம யோசிப்போம். நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை நார்மலாக பாருங்கள், நிறைய நகைச்சுவைகள்லாம் வர மாதிரி, நம்ம வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னா கரண்ட் கட்டு நம்ம யோசிக்க மாட்டோம். பக்கத்து வீட்டில் லேட் எரியுதான்னு போய் பாருன்னு தான் சொல்லுவோம். முதல்ல ஆரம்ப காலகட்டங்களில் மனிதன் வந்து வீடுகளில் வந்து நார்மலாக தான் விட்டுட்டு போயிட்டு இருந்தான். அப்போ என்ன பண்ணான், மற்றவங்களை நம்பாம தான் கதவுன்னு ஒன்று போட்டான், அந்த கதவையும் நம்பாமல் பூட்டுன்னு ஒன்று போட்டான், அந்த பூட்டை நம்பாமல் நாய் ஒன்று கட்டினான், நாயை நம்பாமல் செக்யூரிட்டின்னு ஒருத்தர் வச்சான், செக்யூரிட்டியும் நம்பாமல் இப்போ சிசிடிவி கேமராவுக்கு வந்துட்டான். இப்போ என்னன்னா, எந்த இடத்துலையுமே வந்து அவன் ஒரு முழுமையான மனோநிலையில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ எல்லா விஷயங்களிலும் மனிதனுக்கு குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நார்மலாகவே ஒரு குழப்பவாதி, அப்போ சமூகத்தில் இருக்கிறவங்க சேர்ந்து குழப்பம் பொழுது ஒரு நார்மலாக ஒரு நடந்து போயிட்டு இருக்கிறார் ஒருத்தர், வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது முதல் நபர் பார்க்குறாரு, பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, என்னப்பா ரொம்ப டல்லாக இருக்கா, உடம்பு சரியில்லையா, ஏதாவது பிரச்சனையா வீட்டிலன்னு கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு கடந்து போகிறாரு. அடுத்த தெரு முனையில் ஒருத்தர் கேட்குறாரு, என்ன நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரும் ரெண்டாவது யோசிக்கிறார், என்ன அவரும் கேட்டார் இவரும் கேட்குறாரு, ஒரு வேளை உடம்பு சரியில்லாம தான் இருக்குமோ அப்படின்னு ஃபஸ்ட்டு மைண்டில் ஆகுது. மூணாவதாக ஒருத்தர் கேட்குறாரு. அது மாதிரி ஒரு 5 பேர் கேட்டாங்கன்னு அவர் என்ன ஆயிடுவார், மன ரீதியாக செட் ஆயிடுவார், இவருக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி ஆயிரும். அப்போ நம்மளை செடியாக வச்சுக்க முடியல, இந்த சமூகமும் சேர்ந்து நம்மளை கஷ்டத்தை தான் கொடுக்கும். சரி, இந்த எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் நம்ம வந்து வெளியே வந்து நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை சரியான முறையில் உயர்த்தி கொண்டு போகணும்னா நம்ம என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா, முதல்ல வீடுகளில் சாம்பிராணி புகை போடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். சாம்பிராணி புகையில் பேசிக்காக ஸ்டார்டிங்கில் என்ன செய்யணும் அப்படின்னா, ரெகுலராகவே வெள்ளை குங்குளியமும் வெண்கடுகும் போட்டு சாம்பிராணி போடணும். வெள்ளை குங்குளியமும் வெண்கடுகும். வெள்ளை குங்குளியத்தை தூள் பண்ணலாம், வெண்கடுகை தூள் பண்ணக்கூடாது. இதை ரெகுலராகவே போட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் சாயந்தரம் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்பாகவும் ரெகுலராக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் சரி பண்ணி கொடுத்துரும். சரி, ஒவ்வொரு நாட்கள்லையும் நீங்கள் சாம்பிராணி பயன்படுத்தும் போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சாம்பிராணி தூபம் காட்டினீங்கன்னா ஆன்மா பலப்படும். நம்முடைய ஆன்மா பலப்படும், தைரியமாக இருக்குது, எதை செஞ்சாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் வந்துடும். ரெண்டாவது, எல்லா இடங்கள்லையும் செல்வாக்கும் புகழும் உயரும். அதே மாதிரி சிவபெருமானுடைய அருள்கடாட்சம் கிடைக்கும். இந்த 3 விஷயங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் நார்மலாக சாம்பிராணி தூபம் போட்டிங்கன்னா அந்த 3 விஷயங்கள் நடக்கும். திங்கக்கிழமைகளில் போட்டு வரீங்க அப்படின்னா மன ஆரோக்கியம் மேம்படும். ஆன்ம பலம் வேற, மனோபலம் வேற. ஆன்மாங்கிறது எந்த விதமான அதிர்வலைகளுக்குள்ளாரும் உட்பட்டு வராது. மனம்ங்கிறது எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படக்கூடியது. எல்லாருக்குள்ளாரையும் ஆன்மா இருக்குது, எல்லாருக்குள்ளாரையும் மனசு இருக்குது. குரங்குக்குள்ளாரையும் ஒரு ஆன்மா இருக்குது, நாய்க்குள்ளாரையும் ஒரு ஆன்மா இருக்குது. நாயும் குரங்கும் வந்து பக்கத்து வீட்டுக்காரனை போய் சண்டைக்கு போகாது, அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யாது. இது தேவை சாப்பாடு தான். நீ என்ன தான் உயர்வான ஒரு பொருளை கொண்டு போய், இது வந்து கோஹினூர் வைரம், இதனுடைய மதிப்பு 5000 கோடி, இது உனக்கு வேணுமான குரங்கட்ட காமிச்சுன்னா அது என்ன பண்ணும், சாதாரண கல்லுன்னு தூக்கி எறிஞ்சுட்டு அதுக்கு ஒரு 2 வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஆன்மாவுக்கு தேவை பசி ஆற்றணும், அவ்வளோதான். மனிதன் தான் வந்து மேலும் மேலும் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறது மனித மனம் தான். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அதுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நம்ம அது தொடர்ந்து வந்து தவறுகள் செய்தாவது பணம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்துக்குள்ளார நம்ம வந்துடுறோம். சரி, அப்போ திங்கக்கிழமை நாட்களில் போட்டிங்கன்னா மனோபலம் உண்டாகும், மன அமைதி உண்டாகும், அம்பாளுடைய அருள்கடாட்சம் கிடைக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை போட்டிங்கன்னா ஆன்மபலம், திங்கக்கிழமை போட்டிங்கன்னா மனோபலம். ஞாயிற்றுக்கிழமையில் போட்டிங்கன்னா சிவனுடைய கடாட்சம் கிடைக்கும், திங்கக்கிழமை போட்டிங்க அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். இது சாம்பிராணி ரெகுலர் 2 நாள் போடுறதுல. செவ்வாய்க்கிழமை நாட்களில் போட்டிங்க அப்படின்னா எதிரிகளால் உண்டாகக்கூடிய தொல்லைகள். இப்போ என்ன சொல்கிறாங்க, கண் திருஷ்டின்னு சொல்கிறோம்ல, அவங்க புதுசாக ஒரு டிவி வாங்கிட்டு வந்திருக்காங்க, புதுசாக பைக் வாங்கியிருக்கிறாரு, அவங்க புது ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காங்க, புது நகை வாங்கியிருக்காங்க. இது மாதிரி வந்து எதிரிகளால் உண்டாகக்கூடிய போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி, ஏவல் சார்ந்த விஷயங்கள் செவ்வாய்க்கிழமை தூபம் போடுறதுனால சரியாகும். அதே போல் எதிரிகளால் உண்டாகக்கூடிய தொல்லை இதெல்லாம் சரியாகி கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ நான் ஒரு 5000 ரூபா கடன் கட்டலான்னு கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னா, வீட்டில் வந்து ஒரு 1500 ரூபா வந்து அரிசி எடுக்கிறதுக்கு வேணும்னு வாங்கிக்கிறாங்க, ஒரு 300 ரூபா டியூப் லைட்டுக்கு போயிடுச்சு, ஒரு 250 ரூபா வந்து பைக் ரிப்பேர் பண்ணதுக்கு போயிடுச்சு அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து 5000 வைக்கிற கடன் வந்து வேறு ஏதோ விதத்தில் சரியாகி போயிடும். அப்போ நீங்கள் அந்த கடனை கட்ட முடியாது. ரெண்டாவது வந்து நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய செலவுகள் வந்து தேவையில்லாததாக மாறும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றக்கூடியது செவ்வாய்க்கிழமை நாட்களில் சாம்பிராணி தூபம் போடும்பொழுது உண்டாகும். முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள்கடாட்சம் உண்டாகும். இது வந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா. புதன்கிழமை நாட்களில் போட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவங்க, சூழ்ச்சி செய்யக்கூடியவங்க, இவங்களை இனம் கண்டறிந்து அவர்களிடம் விலகக்கூடிய தன்மையை உருவாக்கி தரும் புதன்கிழமை நாட்களில் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா. அதே சமயத்தில் வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும், சுதர்சனருடைய பரிபூர்ண அருளாட்சம் உண்டாகும். வியாபாரத்தில் வெற்றியும் சுதர்சனுடைய அனுகிரகமும் உண்டாகும். வியாழக்கிழமை போட்டு வரீங்க அப்படின்னா குருமார்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும், செல்வ மேன்மை உண்டாகும். இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு 100 ரூபா வருமானத்துக்கான வழி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சாம்பிராணிகள்லாம் போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா 200 ரூபா 300 ரூபா அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மதிப்பீடுகள் வந்து அதிகமாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். காரணம், அந்த இடத்துல எல்லா கிரகங்களும் வைப்ரேஷன் வேலை செஞ்சு எதிர்மறையான ஆற்றல்களை மாற்றி நேர்மறையான ஆற்றல்களை உள்வாங்கிறதுக்கான வேலைகளை செய்யும். இப்போ வியாழக்கிழமை செய்யும் பொழுது மனசு குளிர்றதுக்கு ஆரம்பிச்சிடும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் உருவாகும். வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் சாம்பிராணி போட்டு வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அருள்கடாட்சம் உண்டாகும். லட்சுமி கடாட்சம் வந்துச்சுனாவே எல்லா இடத்துலையும் நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். வெள்ளிக்கிழமைக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. வெள்ளிக்கிழமை நாட்களில் வீடு முழுவதுமாக நன்றாக துடைச்சி எடுத்துட்டு பன்னீர், ஏலக்காய், பச்சை கற்பூரம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாது, கஸ்தூரி மஞ்சள், இந்த 5 பொருள்களை நல்லா கலந்து வீட்டினுடைய வாசல் படியிலிருந்து பூஜை ரூம் வரணும் நோக்கி தூபம் தண்ணீர் தெளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பெரிய எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் விலைக்கு போயிடும். அதே சமயத்தில் கடுகு எண்ணெய்னு ஒன்று நம்ம நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கடுகு எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இரவு 8 to 9 நேரங்களில் வீடுகளில் தெளிச்சிட்டு வந்தீங்கனாலும் லட்சுமி கடாட்சி அதிகரிக்கும், செல்வ வளம் பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. வெள்ளிக்கிழமை நாட்களில் 16 மா இலையை வந்து நன்றாக கழுவி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதை வந்து நீங்கள் வாசப்படியில் கட்டிட்டு வந்தீங்கனாலும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கரஹோரையில் மொச்சை பயிறு வேக வச்சு இனிப்பு பதார்த்தங்கள்லாம் வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். அப்போ வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து செல்வ வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும். மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டாச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு வரதுக்கு ஆரம்பிச்சிடும், அதே சமயத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களாக விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னா வெள்ளிக்கிழமை சாம்பிராணி தூபம் போகிறது ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமை நாட்களில் போட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய சோம்பல் விலகும். சோம்பல் அதாவது நம்ம உடம்புக்குள்ளார மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலுக்கு நிகரான ஆற்றல் நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ பெரிய எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளார இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பயன்படுத்துறது கிடையாது. அந்த ஆற்றல் எப்போ வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல்நிலை சரியில்லை, என்னால் எந்திரிச்சு வெளியில் கூட போக முடியாது, ஒரு தண்ணி கூட வேணும்னா ஒரு டம்ளரில் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் கூட அவங்க மேலே ஒரு பாம்பு விழுந்துச்சுன்னு என்ன செய்வாங்க, மின்னல் வேகத்தில் எந்திரிச்சு ஓடுவாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டயர்டாக இருக்குன்னு நான் சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய வேகம் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய வேகமாக இருக்கும். அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய எனர்ஜியை வெளியே கொண்டு வரணும்னா ஏதாவது எதிர்பாராத சம்பவம் நடந்தால் தான் வெளியில் வரும். ஆனால் அந்த எனர்ஜி நமக்குள்ளார இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்தாற் போல நம்ம செயல்பட்டுக்கலாம். இந்த பிரபஞ்சம் வந்து மிகவும் அற்புதமானது. இது என்ன செய்யும் அப்படின்னா மனிதனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டே தான் இருக்கும், அது வந்து தடுக்கவே தடுக்காது. இப்போ வந்து இவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் வந்து நம்ம தண்ணீர் இருக்குது கம்மியாக தான் யூஸ் பண்ணணும்னு பிரபஞ்சம் சொல்லுதா? மழை பெஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெய்யுது, மழை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் வருதுன்னு நமக்கு தெரியுது. வெயில் வந்து கம்மியாக தான் அடிக்குது, இந்த மாதிரி போதுமான அளவுக்கு அடிக்குதா? பிரபஞ்சம் எல்லா விஷயம் தரதுக்கு தயாராக தான் இருக்குது. இதை கேட்டு வாங்குறதுக்கு மனுஷன் தயாராக இல்லை. ஸோ இதை செஞ்சாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா பிரச்சனையும் சரியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்துக்கக்கூடிய கவனம் தான் வந்து அடுத்த லெவல் முன்னேற்றத்துக்கான இப்போது நீங்கள் நார்மலாக பாருங்கள், பெரும்பாலானவங்க பணத்தை எப்படி செலவு பண்ணுறாங்க, எப்படி சேமிக்கிறாங்கிறது ஒரு பெரிய நோட்டு போட்டு எழுதுறாங்க. இன்றைய மொத்த வருமானம் இவ்வளவு, மொத்த செலவு இவ்வளவு, இன்றைக்கி என்கிட்ட இருக்கக்கூடிய கையிருப்பு இவ்வளவு, நான் இவ்வளோ எடுத்து வந்திருக்கேன், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் கணக்கு போட்டு தேவையான செலவுகள்னு போட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறான். எது இதெல்லாம் தேவையான தவிர்க்க முடியாத செலவுகள், தவிர்க்க முடியாத செலவுகள்ங்கிறது எது? கரண்ட் பில்லு தவிர்க்க முடியாத செலவு, இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்ஃபோன் பில்லு தவிர்க்க முடியாத செலவு, டிவி அது தவிர்க்க முடியாத செலவு. அப்போ இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத செலவுகள்னு போடுறான். தேவையான செலவுகள் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நான் ஒரு போண்டா சுட்டு சாப்பிடலான்னு ஆசைப்பட்டோம், ஒரு பஜ்ஜி சுட்டு சாப்பிடலான்னு, இதெல்லாம் தேவையான செலவுகள், இதெல்லாம் அவசியம் தேவை தான், இதெல்லாம் வந்து ஒரு மாதத்தில் ஒரு தடவை சாப்பிட்றோம், அது தேவையான செலவு. தேவையில்லாத செலவுகள்னு கணக்கு போடுறான். நேற்று போனேன் மார்க்கெட்டில் ஆஃபரில் ஒரு சட்டை போட்டிருந்தாங்க, அந்த சட்டை ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்துச்சு, ஒரு ஆஃபரில் போட்டிருந்தா அதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். நான் போகும்போது அந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்தான், அதை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவுகள். ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து தினந்தோறும் புதிய புதிய பொருள்களை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் 1000 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு 5 நாள் கழிச்சதுக்கு அதே பொருள் 300 ரூபாய்க்கு கிடைக்கும். 300 ரூபாய்க்கு நம்ம 1000 ரூபா இருந்தனால வந்து ஒன்று வாங்கணும், 300 ரூபா தானே வருது, இதையும் ஒன்று வாங்கி வச்சிடும் நல்லா தானே, இதெல்லாம் திரும்பி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு 300 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 3 நாள் கழிச்சு 150 ரூபாய்க்கு அதே பொருள் வரும். அப்போ இந்த பிரபஞ்சம் மாயை வந்து திரும்ப திரும்ப கொடுத்துட்டே தான் இருக்கும். இப்போ இதிலிருந்து நம்ம தெளிவு வரணும்னா முதல்ல நம்மளுடைய வருமானம் எவ்வளவு, நம்மளுடைய செலவுகள் எவ்வளவு, அவசிய செலவுகள் எவ்வளவு, அவசியம் இல்லாத செலவுகள் எவ்வளவு,
நம்ம தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணிக்கணுங்கிறத முதல்ல நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதன் வந்து மிகவும் புத்திசாலி, மனிதனால் முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் பிரபஞ்சம் வந்து நம்மளை படைச்சிருக்குது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடியை காப்பாற்றினா மனுஷன் நினச்சா முடியும், தண்ணி கொண்டு ஊற்றி காப்பாற்றலாம். ஒரு விலங்கை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காப்பாற்ற முடியும், மனிதன் நினச்சா தான் முடியும். எந்த விலங்கும் போய் தானே ஹாஸ்பிட்டலுக்கு போகாது, எந்த செடியும் போய் தானா தண்ணி கொண்டு வந்து குடிச்சிக்காது. அப்போ மனிதனால் மற்ற உயிர்களை காப்பாற்ற முடியும். அப்படிங்கும்போது மனிதன் எவ்வளோ பெரிய பக்குவமான மனிதன், எவ்வளோ பெரிய அதி புத்திசாலியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் பிரபஞ்சம் வந்து நம்மளை படைக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை பற்றி ஒரு இடத்துல கூட யோசிக்கிறதே கிடையாது. நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களை பற்றி தான் யோசிக்கிறோம். இன்றைக்கி ஒரு நார்மலாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறோம். ஒரு சாதாரண ஒரு செல்ஃபோன் வாங்கிக்கோங்க. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 25,000 ஒரு செல்ஃபோன் வாங்கிக்கிறோம். அந்த செல்ஃபோனை வாங்கிட்டு என்னோட லட்சியத்தை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு நிறைவோட போகிறோம். அப்படின்னா அதில் ஒருத்தர் வராரு, வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஐயா இந்த செல்ஃபோன் வந்து இந்த சாஃப்ட்வேர் சரியில்லை, இந்த ஜிபி கம்மியாக இருக்குது, இந்த விஷயங்கள் சரியில்லை, ஒரு 10 விஷயங்கள் சொல்கிறாருன்னா நீ கஷ்டப்பட்டு வாங்கின செல்ஃபோனுடைய எண்ணமே உனக்கு மாறி போயிடும். அப்போ என்ன போயிடும், ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்ட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வாங்கினதையும் அனுபவிக்க மாட்டீங்க, ரெண்டாவது நம்ம பெரிய தப்பு பண்ணணுங்கிற குற்ற உணர்ச்சியிலையும் உட்காந்துருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செயல் செஞ்சுருக்கீங்களோ அந்த செயலுக்கான ஒரு திருப்தி வந்து அந்த இடத்துல நமக்கு கிடைக்காது. இது போல தான் ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்து மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒன்றை விட ஒன்று சிறந்தது அப்படின்னு தேடி 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 போயிட்டு இருக்கிறத மறந்து போயிடுவோம். ஸோ எந்த பக்குவம் வேணும், முதல்ல நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம், நமக்கு தேவையான விஷயம் என்ன, நம்ம என்ன செய்யணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்னுடைய நிறைகள் என்ன, நான் எப்படிப்பட்டவன், நான் மிகப்பெரிய திறமைசாலி, கணக்கு போடுவதில் மிகவும் வல்லவனாக இருக்கக்கூடியவன், என்னுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் நான் கொண்டு போகிறேன், நான் வந்து என்னோட குடும்பத்தை கரெக்டாக அரவணைச்சு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஒரு 25 பாயிண்ட்ஸ் எழுதுங்க ஒரு பேப்பரில். அதுக்கு அடுத்தது என்னுடைய மைனஸு, நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாத்தியம் பண்ண மாட்டேன், கடன் வாங்கி தான் செலவு பண்ணுவேன், எனக்கு வரக்கூடிய காசுகளை எப்படி செலவு பண்ணுறதுங்கிற பக்குவம் எனக்கு கிடையாது, நான் உறவுகளை வந்து மதிக்கிறது. உங்களுடைய மைனஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மைனஸில் எது அவசியம் நமக்கு சரி பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதை சரி பண்ண வேண்டிய விஷயம், எது இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே கடவுள்கிட்ட போய் ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்களாம். இந்த மாதிரி வந்து கடவுளே நான் வந்து உங்களை ரொம்ப பரிபூர்ணமாக நம்பி கும்பிட்டு தான் வரேன், ஆனால் நீங்கள் மட்டும் என் லைஃப்பில் மட்டும் எந்த விதமான முன்னேற்றத்தையும் தரதே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்களாம். எல்லாருக்கும் அவனுக்கு நல்லது நடக்குது, இவனுக்கு நல்லது நடக்குது, எனக்கு மட்டும் நல்லது நடக்கணும். அதுக்கு கடவுள் ஒரு உதாரணம் சொன்னதாக சொல்லுவாங்க. ஒரு மருத்துவரை பார்க்கறதுக்கு 2 நோயாளிகள் போகிறாங்க. ஒருத்தர் வந்து பாம்பு கடிச்சவர், இன்னொருத்தர் வந்து காய்ச்சலில் இருக்கிறவர் காலையில் 6 மணிக்கு டோக்கன் போட்டு 11 மணி வரல வெயிட் பண்ணுறாரு. பாம்பு கடிச்சவர் 10:59 தான் வராரு. டாக்டர்கிட்ட நேராக போனது முதல்ல யாரை பார்ப்பார் அப்படின்னா பாம்பு கடிச்சவர் தான் பார்ப்பார். காரணம் என்னன்னா அவர் தான் வந்து உயிருக்கு போராடுற நிலைமையில் இருக்கிறாரு, காய்ச்சல் வந்தவர் அந்த ஸ்டேஜில் இல்லை. அப்போ பாம்பு கடிச்சவர் தான் போய் பார்க்குறாரு. அப்படின்னா அந்த காலையில் 6 மணிலேருந்து காத்துட்டு ஒரு கோவப்பட்டு என்ன கேட்குறாரு, நான் 6 மணிலேருந்து உட்காந்துருக்கிறேன், நீ என்ன பார்க்காம பாம்பு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அவனை பார்க்குறிய, உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்குறாரு. அப்போ இந்த இடத்துல கடவுளுங்கிறவர் அப்படித்தான், நம்மளுடைய பெரிய பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய பிரச்சனைலாம் சரி பண்ணி கொடுத்துட்டு தான் நம்மகிட்ட வருவார். அந்த பொறுமை நமக்கு வேணும். எல்லாருமே நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆன்மீகத்தில் காலையில் போய் நெய் தீபம் ஏற்றிட்டா சாயந்தரம் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகணும். 25 வருஷமாக வாங்கின கடனை 5 நாளில் கட்டி முடிக்கணும். 25 வருஷமாக திருந்தாத பையனை 2 கோயிலுக்கு கூட்டு போயிட்டா அவன் திருந்திடணும். எப்பவுமே கட்ட முடியாத வீடை பூமி சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உடனே கட்டி முடிச்சிடணும். இதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுக்குள்ளார இருக்கும். ஒரு ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப தூய்மையான ஆன்மாவாக இருக்கும், பொய் பேசாது, யாரையும் ஏமாத்தாது, நான்வெஜ் சாப்பிடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணாது, பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்காது, ரொம்ப யோகியமான ஒரு ஆன்மாவாக இருக்கும். இன்னொரு ஆன்மா இதை எல்லாத்தையும் செய்யும். இந்த 2 ஆன்மாவுக்கும் இறைவன் ஒருவர் தான், ஆனால் கர்மான்னு ஒன்று இருக்குது. அந்த கர்மா தான் வந்து இவங்களுக்கு தனியாகவும் அவங்களுக்கு தனியாகவும் உண்டான செயல்பாடுகளை அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகும். இப்போ இந்த இடத்துல நாம் வந்து நம்ம பண்ணுறது சரி, நம்ம பண்ணது சரியில்லைங்கிறது நமக்கு புரியல அப்படின்னா நம்ம எது செஞ்சாலுமே நம்மளால் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. அப்போ பெரிய லெவலில் பணக்காரனாக வரணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், நம்மை நாம் கண்காணிக்க வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன், என் பிரச்சனை என்ன, நான் என்ன பண்ணி என்னை சரி பண்ணிக்க முடியுங்கிறத முதல்ல கவனிக்கணும். இதை கவனித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்தது என்ன செய்யணுங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறதே கிடையாது. நான் பர்ஃபெக்டான ஆள், என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் தப்பு, அப்போ நான் செய்கிற தவிர நான் வந்து ஏற்றுக்கவும் மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எல்லாம் சேர்ந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் யோசிப்பேனே தவிர நான் செஞ்ச தவிர நான் யோசிக்கவே மாட்டேன். அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய இடங்களில் சிக்கல்கள் வருது. அப்போ நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல நான் யார், என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய செலவுகள் என்ன, என்னுடைய தேவைகள் என்னங்கிறத முதல்ல எனக்கு பட்டியலிட தெரியணும். ரெண்டாவது, இன்னைக்கு தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
நார்மலாக ஒரு விஷயத்த ஒரு கருத்தை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட இருக்கிற பொருளை கொண்டு போய் வெளியில் விற்க முடியல அப்படின்னா அந்த பொருளை வாங்கிட்டு போய் விற்று பணம் சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வந்து வெளியே சொல்லி அது ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அதன் மூலமாக தொழில் சம்பாதிக்கிறாங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய பொருளை கொண்டு வந்து மார்க்கெட்டில் விற்று அதன் மூலமாக பொருள் சம்பாதிக்கிறாங்க. இது மாதிரி வந்து 1000 விஷயங்கள் இருக்குது. நான் நினைக்கக்கூடிய தொழில் தான். இப்போ இன்னைக்கு நான் பிளான் பண்ணக்கூடிய விஷயத்த நான் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இன்னொருத்த செஞ்சுட்டு போயிடுவான். அவன் செஞ்சதுக்கப்புறமா ஐயோ இதை நான் ஐடியா பண்ணினது தான் அப்படின்னு நம்ம சொல்லி பிரயோஜனம் கிடையாது. என்ன நினைக்கிறீங்களோ பிரபஞ்சத்தின் துணையோட ஆத்மார்த்தமாக அதுக்குள்ளார நீங்கள் போயிடணும். இப்போ நிறைய இடங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய தயக்கம் தான் நிறைய விஷயங்களுக்கு காரணன்றோம். எந்த இடத்துலையுமே வந்து என்னால் முடியாதுங்கிற சிந்தனையை தான் நம்மளை வந்து தோல்விக்கான மிகப்பெரிய முக்கிய படியாக பார்க்குறோம். இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர். கரெக்டாக எல்லாருமே 9லிருந்து 10 மாதத்துக்குள்ளார தான் இறைவன் வந்து எல்லாத்தையும் படைக்கிறார். இறைவன் வந்து அப்படி தான் கொண்டு வரார், எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரார். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே மூளை அளவு தான், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே ஆற்றல் தான், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே எனர்ஜி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி விஷயங்களை தான் படைக்கிறார். இதில் யார் யாரை சார்ந்து பயணம் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாறு போல் அவங்க போயிடுறாங்க. 4 கேட்டகரிகளாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. மனித இனத்தை 4 கேட்டகரிகளாக பிரிக்கிறாங்க. 1 இறை சார்ந்த சிந்தனை உள்ளவர்கள். அவங்க யாருன்னா இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த கோயில் சூப்பராக இருக்குது, இந்த கோயில் சூப்பராக இருக்குது, அந்த சாமியை வந்து அப்படி இருக்கிறாரு, இவர் இந்த அவதாரமாக இருக்கக்கூடியவர்னு சொல்லிட்டு இறை சார்ந்த சிந்தனை உள்ளவர். இவங்களுடைய தொடர்புகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோயில் டூர் போகிறவங்க, கோயில் வழிபாடு போகிறவங்க, உளவார பணி செய்யக்கூடியவங்க, சாமிகளை பற்றி பாட்டு பாடக்கூடியவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. 2வது கேட்டகரிக்காரங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்தவர்கள். இது மாதிரி இந்த தொழிலில் இவ்வளோ போட்டால் இந்த காசு கிடைக்குதாமா, அந்த தொழில் அவ்வளோ போட்டால் அந்த காசு கிடைக்குதாமா, இந்த ஊரில் இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இந்த ஊரில் இந்த பிஸ்னஸ், இதை சார்ந்தே செயல்படக்கூடியவர் 2வது இருக்கக்கூடியவங்க. 3வது இருக்கக்கூடியவங்க அரசியல் சார்ந்தவர்கள். இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை பெருசாக டெவலப் பண்ணி இந்த கட்சி கூட்டணி இப்படி இருக்குது, மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இதை சார்ந்து பண்ணக்கூடியவங்க. 4வது இருக்கக்கூடியவங்க கொள்ளையடிக்கக்கூடியவங்க, கொலை பண்ணக்கூடியவங்க, திருடக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக இருக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாம் இவங்களுடைய சவகாசம் எல்லாம் எங்கே போய் தண்ணி அடிக்கலாம், எங்கே போய் கொள்ளையடிக்கலாம், எங்கே போய் வந்து இது பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்கும். இந்த 4 கேட்டகரிகளுக்குள்ளார தான் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகள் அமைஞ்சிருக்குது. 7 விதமான குணாதிசயம் உள்ளவர்னு மலர் மருத்துவ முறைகளை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 4 விதமான கேட்டகரிகள் இருக்கக்கூடியவங்க தான் பிரபஞ்சத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். எல்லாருக்குமே உண்டான அறிவு இறைவனால் கொடுக்கப்பட்டது தான். எல்லாருக்குள்ளார இருக்கக்கூடிய ஆன்மாவும் இறைவனால் கொடுக்கப்பட்டது தான். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னாவே நிச்சயமாக நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தை தவறு பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த குழந்தை ஏன் தவறு பண்ணுதுங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவன் அப்படி பண்ணியிருப்பான், அதனால என் குழந்தை தப்பு பண்ணுது. அப்போ அடுத்தவங்களாம் நம்ம குறை சொல்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைய கண்டிப்பாக நம்மளே மற்றவங்க மூலம் கம்பேர் பண்ணியிருப்போம், அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தியிருப்போம், இல்லை அடுத்தவங்க வந்து கேவலமாக பேசுகிற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுருப்போம். இந்த மாதிரி ஏதாவது நம்ம தான் அதுக்கு காரணமாக இருக்குங்கிறத நம்ம மனசு ஏற்றுக்கிறது. எப்போ அதை நம்ம உணர்றோமோ, எந்த நொடியில் உணர்றோமோ அந்த இடத்துல அந்த குழந்தைங்கிட்ட உட்காந்து வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பாருங்கள், ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளார கண்ட்ராக்டர் வந்து என்ன சொல்லுவார், இப்படி இந்த தள்ளி நில்லுங்கன்னு, அங்கே தள்ளி நில்லுங்க, ஏமா வந்து என் உயிர் எடுக்கிறீங்க, ஏன் வந்து இப்போ உயிர் எடுக்கிறீங்க, ஏன் அந்தான போய் நில்லையா, இந்தான பைய கீழே வையா, அதை 1008 திட்டுவார். அங்கெல்லாம் வாயே பேச மாட்டோம், கம்முனே வந்துடுவோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஏங்க இது சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்கன்னா 5 மணி நேரம் சண்டை போடுவோம். காரணம் என்னென்னா நாம் யாரை நேசிக்கிறோமோ அவங்களை காயப்படுத்துறது தான் நம்மளுடைய முதல் வேலை. யார் நம்மளை காயப்படுத்துகிறாங்களோ அவங்கள நேசிக்கிறது தான் நம்மளோட இன்னொரு வேலை. அப்போ எந்த இடத்துலையுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. இப்போது முதல்ல வந்து நம்மளை உணர்ந்துக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுடைய தேவைகள் என்னங்கிறத நம்ம தெளிவாக தெரியணும். ஒரு விஷயம் வந்து என்னால் முடியாதுங்கிறத ஓப்பனாக சொல்கிறதுக்கு பழகணும். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கலன்னா கூட மற்றவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகவே கூடாது. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடணும். செஞ்சுட்டு மன வருத்தத்தோட ஒரு விஷயத்தை செய்கிறத விட இல்லை எனக்கு பிடிக்கலைங்க அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அந்த விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக முடிவு எடுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். 3வது, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு தேட தெரியணும். இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது, நான் வந்து இப்போ நான் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போகிறேன், எனக்கு பணம் தேவைப்படுது, ஒரு வேலையும் இல்லைங்க, ஒன்றும் சீசனே சுத்தமாக கிடையாது, இப்போ யாரும் வீடு கட்டலை, ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அதை நோக்கி மட்டுமே தான் சிந்திக்கிறோம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வேலை வந்தால் மட்டும்தான் வேலை. இதே பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே வந்து கொஞ்சம் மண்ணள்ளி கொட்ட வேண்டிய வேலை இருக்குது, வந்தால் 1000 ரூபா சம்பளம் தானே சொல்லுவார். தெரியல, எனக்கு யாராவது ஆள் இருந்தானே சொல்கிறேன்றமா தவிர நான் செய்கிறேன்னு நம்ம போக மாட்டோம். அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லுவார், நீங்கள் வாங்க இந்த ஊரில் போய் இந்த பொருள் கொடுத்து வந்தால் இவ்வளோ காசு கொடுப்பாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னா தெரியலைங்க, அந்த மாதிரி நம்ம போய் பழக்கம் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் கேட்டுருந்தார், நான் வேணா அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேனோ, நான் போய் செய்கிறேன்னு நம்ம அந்த இடத்துக்கு போகவே மாட்டோம். நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டும், ஆனால் நாம் விரும்புவது போல் பூர்த்தியாக வேண்டும். நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி தான் என் தேவை பூர்த்தி ஆகணும். இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் போய் பூர்த்தி பண்ணிக்க மாட்டேன். என்ன எனக்கு தேவையான மாதிரி வந்தால் நான் பூர்த்தி பண்ணிக்கின்ற மாதிரி மனோநிலையில் தான்
நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போ அதை புரிஞ்சுக்கணும். நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான மார்க்கம் என்னங்கிறத தேடணும். எதை கொடுத்தாலும் செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு சிற்பிக்கிட்ட கொண்டு போய் ஒரு கல்லை கொடுத்துட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு ஃபார்மு கொண்டு வந்தமே முருகர் சிலை செஞ்சிடலாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போவார். முருகர் வேணாங்க, ஏற்கனவே சிலை செஞ்சுட்டாங்களாம், பாதியில் இருக்கும்போது அது நீங்கள் விநாயகர் மாதிரி மாற்றிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவார். ஸோ அந்த சிற்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிலையை வடிவமைக்கக்கூடியவராக இருப்பார். அதுபோல் நம்ம வாழ்க்கையை நாம் தான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தேவைங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அதுக்கான மாரல் சப்போர்ட். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லாம் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு தான் நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு, அங்கே இருக்கக்கூடிய பூஜை அறை, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தடையில்லாமல் செய்வதற்கும் தான். இறையாலயங்களில் போயிட்டு நீங்கள் இறைவன்கிட்ட வழிபாடு செஞ்சுட்டு, இறைவா என் வாழ்க்கையில் வந்து எந்த முடிவும் எனக்கு எடுக்க தெரியல, எனக்கு எதையும் எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படியாவது எனக்கு வழிகாட்டு அப்படின்னு போய் கையேந்தி நின்றுட்டிங்கன்னா நிச்சயமாக இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொண்டு வந்து உங்களை கையெழுத்து காப்பாற்றி விட்டுருவார். நான் எல்லாம் பண்ணினேன், நான் இப்படி நம்பி அதை பண்ணினேன், இதை நம்பி அதை பண்ணினேன், என்னை நீ வந்து எந்த இடத்துலையுமே என்னை காப்பாற்றவே, நீ கை விட்டுட்ட, உன்னை நம்பி தான் நான் பண்ணினேன் அப்படின்னு நீ போய் அப்படி நின்னீங்க அப்படின்னா நீ செய்த செயலுக்கு நான் எப்படிப்பா பொறுப்பாகன்ற மாதிரி போயிடுவார். ஸோ நீங்கள் சரணாகதி அடையிறதுக்கு தெரியணும். முதல்ல நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தேவையானது என்னங்கிறது தெரியணும், எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுறதுக்கான தைரியம் வேணும், சரணாகதிக்குள்ளார நீங்கள் போகணும். இதெல்லாம் போனீங்கன்னாவே உங்கள் மனசு தெளிவடையும். மனசு தெளிவடைஞ்சிச்சுன்னா தான் உங்களுக்கு என்ன தேவைங்கிறதே உங்களுக்கு புரியும். நீங்கள் என்ன தேவைன்னு கேட்குறீங்கன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறமா பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல போய் உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும்னா நிச்சயமாக முடியாது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது தான் இறை வழிபாடு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் வரணும் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள்களாச்சம் தேவை. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் மகாலட்சுமிக்கு நீங்கள் டெய்லியும் நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு தீபம் ஏற்றினாலும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும். குலதெய்வத்தை தினந்தோறும் ஒரு முறையாவது நாம் நினைக்க வேண்டும். காலையில் தூங்கி எழுந்ததுமே இறைவா என்னுடைய வம்சத்தையும் என்னையும் என் உடம்பையும் என் உயிரையும் என் ஆன்மாவையும் என்னை சார்ந்தவர்களையும் நீ வந்து காப்பாற்றிடுறதுக்கு ஒரு நன்றின்னு குலதெய்வத்துக்கு சொல்லணும். யாராவது நம்ம சொல்கிறோமா? இல்லை. குலதெய்வத்தை மறந்து விடுகிறோம். எப்போ குலதெய்வத்தை ஞாபகம் வரும்? பையனுக்கு கல்யாணம் அப்படின்னா தான் நம்ம சாமி பேர் என்னன்னு அப்போ தான் கேட்குறோம். இல்லை குழந்தை பிறந்தா தான் மொட்டை அடிக்கிறது குலதெய்வங்களுக்கு வேண்டுதல் வச்சிருக்கோன்னு நம்ம நினைக்கிறோம். கெடா விருந்து வரும்போது தான் குலதெய்வத்தை நாம் நினைக்கிறோமே தவிர மற்ற நாட்கள் நினைக்கிறோம்னா கண்டிப்பாக நினைக்கவே மாட்டோம். இப்போ முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும், குலதெய்வத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும். ரெண்டாவது நம்ம பெற்றோர்களை வணங்க வேண்டும். அவங்க இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார நம்ம வரவே முடியாது. பெற்றோர்களை எப்போ வணங்கும் அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் வணங்கும். மாதம் அமாவாசை தவறாமல் திதி கொடுக்குறோம், ஆனாலும் கஷ்டம் இருக்குது. அவர் உயிரோடு இருக்கும்போது சோறு கொட்டிருந்தா கஷ்டம் வந்திருக்காது. ஆனால் அதை செய்ய மாட்டோம். திதி கொடுக்கும்போது 15 வகையான உணவுகள் பதார்த்தங்களை வச்சு படைச்சு திதி கொடுப்போம். உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆன்மா படக்கூடிய குளிர்ச்சி உங்களை கஷ்டம் வரும் காலங்களில் காப்பாற்றும். அப்போ பெற்றோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். மூணாவது இயற்கையை மதிக்க வேண்டும். இயற்கை என்னது? இயற்கை நமக்கு தேவையானது எல்லாமே கொடுக்குது. ஒரு தென்னை மரம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வந்து மற்ற மனித உயிர்கள் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு தென்னை மரம் மட்டை இருந்துச்சுன்னா அந்த மட்டைக்கு கீழே படுத்து தூங்கலாம், மட்டைக்கு மேலேயும் நம்ம படுத்து தூங்கலாம். ஒரு தென்னை மரம் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய தேங்காயை உணவாகவும் பயன்படுத்திக்கலாம், மருந்தாகவும் பயன்படுத்திக்கலாம். அதே பசியாற்றக்கூடிய நம்மளோட நீர்தாகத்தை தீர்க்கக்கூடிய நீராகவும் பயன்படுத்திக்கலாம். அந்த தேங்காய் மட்டை வந்து இன்றைக்கி விலைக்கு விற்று பண்ணுறாங்க, தேங்காய் ஓட விலைக்கு விற்கிறாங்க, தென்னை மரம் விலைக்கு போகுது. அப்போ ஒரு சாதாரண தென்னை மரம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ தண்ணி ஊற்றுறீங்க ஊற்றலை அப்படின்ற மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காம தன்னுடைய கடமையை எப்படி செய்தோ அதுபோல் நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். குலதெய்வம் அருள்கராகவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீ என்ன செயல் செய்ய போகிறீங்கிறது ஒரு திட்டமிடல் வேணும். அறிவு சார்ந்த பெரியவர்கள்ட்ட ஆலோசனை வேணும். அந்த அறிவு சார்ந்த பெரியவர்கள் யாருன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க தான். ஏன்னா அவங்க இப்போ நம்ம சொல்கிறோம்ல இன்றைக்கி கடன் வாங்கிட்டேன் எப்படி கட்டுறதுனே தெரியலன்னு சொல்லும்போது அதே மாதிரி கடன் வாங்கி அந்த கடனை கட்டிட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி ஒரு பேங்க் லோன் வாங்குறதுக்கு போனால் எப்படி வாங்கினது தெரியலன்னா அந்த பேங்க் லோன் ஏற்கனவே வாங்கி அனுபவப்பட்டவங்களாக இருப்பாங்க. அப்போ பெரியோர்கள் அப்படிங்கிறவங்க எதுக்காகனா தன்னுடைய அனுபவங்களை நம்ம எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு தான். அப்போ அறிவு சார்ந்த பெரியோர்களுடன் அன்பு செலுத்த வேண்டும். இதையும் நம்ம பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தேவைகள் போகுது. இது எல்லாமே எதை நோக்கினா நீங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கான யுக்திகள் தான் இது. இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் பணக்காரரே ஆக முடியும். ஏன்னா அந்த பக்குவம் அப்போ தான் வரும். நீங்கள் நார்மலாக போயிட்டு நான் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி பண்ணுறேன், நான் ஒரு பெரிய லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா காசு வரும். அதை தக்க வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக இருந்தானா இல்லை. 2000 ரூபா வந்துச்சுங்க, கமிஷன் கிடச்சிச்சு, அந்த 2000 ரூபா வந்து தான் அந்த இதுக்கு அந்த காசை கொடுத்தேன், இவனுக்கு இந்த காசை கொடுத்தா அதை பண்ணி அந்த இடத்துல போயிடும். அது 100 ரூபா வந்தாலும் நிறைவோட வாழ்றதுக்கு நம்ம பழகிக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னாவே பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்களை தானாக தேடி வரதுக்கு ஆரம்பிக்கும்.
ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சில சூட்சமங்களை நம்ம பயன்படுத்தலாம். என்னெல்லாம் சூட்சமங்களை பயன்படுத்தலாம்? நம்ம வீடுகளில் 8 திக்குகள் இருக்கும். இந்த 8 திக்குகள்லையும் பச்சை கற்பூரமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தர்பை புல் சும்மா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி 2 மிக்ஸ் பண்ணி இந்த 8 திக்குகளில் போட்டு வச்சுட்டு வந்தீங்கனாலுமே செல்வ வளம் பெருகும். எப்பொழுதுமே வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய சாம்பிராணி, பால் சாம்பிராணின்னு சொல்லக்கூடிய சாம்பிராணி கூட கொஞ்சமாக ஏலக்காய் கலந்து சாம்பிராணி போட்டு வந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக செல்வ வளம் பெருகும். வீட்டுக்கு வரக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே ஏலக்காய் போட்டு டீ வச்சு கொடுத்தீங்கனாலும் செல்வ வளம் பெருகும். வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் லட்சுமி கடாட்சம் பொருந்திய ஆலயங்களில் போய் வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் செல்வ வளம் பெருகும். உக்கர தெய்வங்கள் ஆலயங்களில் போய் எலுமிச்சம்பழத்தால் விளக்கு போட்டு வந்தீங்கனாலும் செல்வ வளம் பெருகும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 உயிர்களுக்காகவது, அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு சின்ன தூளாவது போட்டிங்கன்னா எறும்பு சாப்பிடும், ஒரு அன்னதானம். 2வது செய்யக்கூடியது நாய்க்கு ஏதாவது நீங்கள் ஒரு உணவுப் பொருள் வாங்கி போட்டிங்கன்னா அது 2வது அன்னதானம். ஒரு பசுவுக்கு உணவு போட்டிங்கன்னா 3வது அன்னதானம். காகத்துக்கு ஏதாவது உணவு வச்சிங்கன்னா 4வது அன்னதானம். ஏதாவது ஒரு மனிதனுக்கு போட்டிங்கன்னா 5வது அன்னதானம். 5 உயிர்களுக்கு, ஊர்வன நடப்பன பரப்பனன்ற மாதிரி 5 உயிர்களுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா செலவாகணும் உங்களுக்கு. அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் மனிதர்களுக்கு வாங்கி தரும்போது மட்டும்தான் 50 ரூபா 100 ரூபா செலவாகும். மற்றபடி 10 ரூபா. நம்ம வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் தூய்மையான ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நீங்கள் யாருக்காவது அன்னதானமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 உயிர்களுக்காவது சராசரியாக அன்னதானம் போட்டு வரது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோயில் ஆலயங்களில் நெய் தீபத்திற்கு நெய் வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களுடைய செல்வ வளம் பெருகிறதுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு தேவையான போர்வை பெட்ஷீட் இந்த மாதிரி வாங்கி தருது, அனாதை இல்லங்களில் குழந்தைகளுக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி, இது எல்லாமே உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும். 100 ரூபா நீங்கள் கணக்கு போடுறத செலவு பண்ணி நீங்கள் இந்த அன்னதானம் பண்ணுற விஷயங்களை கணக்கு போடுறத செலவு பண்ணுறது கணக்கு போட்டிங்க அப்படின்னா 1000 ரூபா நமக்கு லாஸ் ஆகிறது தெரியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக முதலீடு போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை போய் லாக் பண்ணி வச்சுக்குவாங்க. சிம்பிளாக எடுத்துக்குவாங்க. ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வாங்கி நீங்கள் லாக் பண்ணி வைக்கிறீங்க ஒரு இடத்துல. அந்த 1 லட்ச ரூபா 5 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் வட்டி போட்டு வந்தீங்கன்னா அந்த 50,000 ரூபா அது ஈஸியாக வந்துடும். அப்போ ஒரு பெரிய முதலீடு கொண்டு போய் நம்ம லாக் பண்ணி வைக்கிறதா யோசிக்கிறோமே தவிர அந்த பெரிய முதலீடு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நீங்கள் பணம் எப்பயுமே ரொட்டேஷன் ஆகினா தான் உங்களுடைய பொருளாதாரம் உயரும். நீங்கள் போய் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, புத்திசாலித்தனமாக பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உயராது. இதெல்லாம் நிறைய பேர் தன்னுடைய ஆலோசனைகளாக சொன்ன விஷயங்கள், தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்த விஷயங்கள். நாங்கள் எங்கே தப்பு பண்ணுறோன்னு எப்போ தெரிஞ்சிச்சோ தம்பி, அதுக்கப்புறமா அந்த தப்பை சரி பண்ணதுக்கு அப்புறமா தான் எவ்வளோ காசு செலவாகுங்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்ய வேண்டும். நிறைகளை மட்டுமே பார்க்கக்கூடாது. குறைகளை சரி செஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது ஆரம்பிச்சிடும். பிரபஞ்சம் மிகவும் அற்புதமானது. எனக்கு ஒரு விஷயம் தேவைன்னு நான் யோசனை பண்ண அப்படின்னா ஒரு 2-3 நாட்களுக்குள்ளார அதை சார்ந்த விஷயங்களாவது கிடைக்கல, அந்த விஷயமே எனக்கு கிடைச்சி போயிடும். அப்போ நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும். பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதா என்ன பண்ணணும்? அதை சார்ந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செலுத்தக்கூடிய கவனம் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை உண்டாக்கும். இப்போ தினந்தோறும் நீங்கள் செய்யக்கூடிய காலையில் தூங்கி எழுந்த உள்ளதுமே முதல்ல என்ன செய்யணும்? இறைவனுக்கு நன்றி, பெற்றோர்களுக்கு நன்றி, குலதெய்வத்துக்கு நன்றின்னு ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைய திட்டமிடல் என்ன, இன்னைக்கு என்னென்ன பயணங்களை மேற்கொள்ள போகிறோம், நேற்று பெண்டிங் ஏதாவது இருக்குதா, இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோங்கிற தெளிவு நமக்கு வேணும். பிளானிங் 2வது விஷயம் வேணும். 3வது, இன்னைக்கு யாரெல்லாம் சந்திக்க போகிறோம், அவங்க பெரியவங்களா சின்னவங்களா, அவங்களோட எவ்வளோ நேரம் நம்ம செலவிட போகிறோங்கிற ஒரு திட்டமிடல் நமக்கு தேவை. 4வது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைய நாளில் நம்மளுடைய வருமானம் என்ன, நம்மளுடைய செலவு என்ன, நம்ம என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம், அந்த விஷயம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவுக்குள்ளார வந்துடணும். 5வது விஷயம், நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய வேலையில் ஏதாவது இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரல ஏதாவது தவறுகள் நடந்திருக்குதா, இல்லை நம்ம தெரியாமல் யார் மனதையாவது புண்படுத்தி இருக்கணுமாங்கிற விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கிற விஷயங்கள் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுருக்குதா, இல்லை அதெல்லாம் முழுமை அடைஞ்சிருச்சாங்கலாம், இது எல்லாமே நீங்கள் பர்சனலாக அனலைஸ் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கோ செல்ஃபோனை நோண்டுறதுக்கோ மற்ற விஷயங்களை பற்றி பேசுறதுக்கோ நமக்கு எந்த விதத்துலையும் வாய்ப்புகள் கிடைக்காது. இப்போது நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணாமே சமூகம் இந்த பொருளாதாரமும் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணி கொண்டு வரும்னு சொல்லிட்டு ஐயா வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய சீதா சுரேஷ் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்தபடியாக முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அகில் சித்தார்த் சென்னையிலேருந்து வருகை புரிந்திருக்கார். அவர்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இவ்வளோ நேரம் வரைக்கும் மிக சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் கருத்துக்களை பதிவு செய்த நம்முடைய
டாக்டர் மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சீதா சுரேஷ் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி இப்பொழுது சிறப்பு செய்ய இருக்கின்றார். உங்களுடைய கைத்தட்டலோட. அடுத்தபடியாக